நாங்க குளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டோம், போடுங்க, பிரச்சனை இல்ல. அதே போல இந்த ஆண்டரை ஒரு தடவை ஆளு புரோட்டா போடுங்களேன். நான் கேள்வி வைக்கிறேன், குற்றச்சாட்டு வைக்கிறேன், விமர்சனத்தை வைக்கிறேன். பதில் சொல்ல தானி இருக்குன்னா வாழ முடியுது. கட்சியை சேர்ந்த இதே தாவேக்காவை சேர்ந்த ஞானசுந்தரி அரசு வழக்கறிஞர்களுக்கு 5 லட்சம் தொடங்கி 20 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு நீதிமன்றத்தில் புகார் கொடுத்தாங்க. இங்க வா, இங்க வந்து பேசு, அங்கன்னு கூட்ட போடாத, இங்க வா. இல்ல அவங்க பேச கூட்டத்தை கோயந்தா போறது வீரம் இல்ல, தனியா நிக்கணும். அதான் தம்பி காரை கொடுத்துட்டா தாவேக்காவோட 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக அதிமுகவை பொறுத்தவரை ஆரம்ப தொடக்க நிலையில முதல்ல 3 மாத காலம் 6 மாத காலம் ரொம்ப அடக்கி வாசிப்பாங்க. மக்கள் 5 வருஷம் வச்சு செஞ்சிருவாங்க. அதான் நடந்து வருது. அப்ப திமுக அதிமுக தொடக்க காலத்துல கவனமா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பாங்க. அதுக்கு பிறகு வேலையை காட்டுவாங்க. தாவேக்காவை பொறுத்தவரை ஆட்சியை தொடங்குவதற்கு முன்பே முறைகேட்டை செய்ய தொடங்கிவிட்டது. ஏன்னா பெரும்பான்மை கிடைக்கல. 108 இடம் விஜய் இடத்தை வந்து ராஜினாமா பண்ணிட்டார். 107 அந்த 107 இடம் பெரும்பான்மை இல்லைங்கிறப்ப மே 8ஆம் தேதி ஆளுநர் மாளிகைக்கு டிடிவி தினகரன் போறாரு. டிடிவி தினகரன் சொல்றாரு, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினரை காணவில்லை என்று சொல்றாரு. காணவில்லை சொன்ன உடனே உடனடியாக காணொலி விடப்படுது. அந்த காணொலியில மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் உட்கார்ந்து கையெழுத்து போட்டிருக்காரு. ஒரு கட்சியோட ஆதரவு வேணும்னா சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கேட்கணுமா, கட்சி தலைமை கேட்கணுமா? சட்டமன்ற உறுப்பினர் கேட்டீங்கன்னா அது அப்பட்டமான குதிரை பேரம். அப்ப குதிரை பேரத்தை நிகழ்த்தி ஊழலை முதல் நாளே செய்ய தொடங்கிதான் தாவேக்கா ஆச்சரியத்துல உட்காருது. இதை தாவேக்கா பொறுத்த வரைக்கும் நாங்க தூய சக்தி. திமுக அதிமுக வந்து வாக்குக்கு காசு கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்துங்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்ல. அதிமுக காசு கொடுத்தது, திமுக காசு கொடுத்தது உண்மைதான். பேசுவதற்கான தாழ்வு இருக்கு. இதே விஜயபாஸ்கர் மேல, எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல சொத்து பழக்கம் இருக்கு. சொத்து பழக்கம் இருக்கக்கூடிய 2 பேரும் சேர்த்துக்கிட்டு ஊழலை ஒழிக்க போறாராம். எங்க ஒழிப்பீங்க? எங்க ஒழிப்பீங்க? அது அண்ணன் பேசுறப்ப சொல்றாங்க, இந்தியாவிலே இப்படிப்பட்ட முதலமைச்சர் உண்டா? லஞ்சம் வாங்காதீங்க, கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப மத்த முதலமைச்சர்கள்லாம் லஞ்சம் வாங்குங்க, கொடுங்க, ஊழல் செய்ய அறிவிக்கிறாங்களா? ஏங்க இங்க இருக்குங்க ரோகிணி திரையரங்கம் எங்க இருக்கு? ரோகிணி திரையரங்கம் பக்கத்துல இருக்கா? அது யாரோடது? இவங்களோட சட்டமன்ற உறுப்பினரோடது. திரையரங்கத்துல கட்டணத்தை நிர்ணயம் பண்றதுக்குல்ல, அது உள்துறை அமைச்சகத்துக்கு வருது. உள்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? முதலமைச்சர் விஜய் கட்டுப்பாட்டுல இருக்கு. அவரோட படம், அவரோட துறை. அதுல காசு புழங்காம, ஊழல் புழங்காம தட்டி வைக்க முடியல. இவர் ஊழலை ஒழிக்க போறாராம். உங்க கட்சியை சேர்ந்த இதே தாவேக்காவை சேர்ந்த ஞானசுந்தரி அரசு வழக்கறிஞர்களுக்கு 5 லட்சம் தொடங்கி 20 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு நீதிமன்றத்தில் புகார் கொடுத்தாங்க, வழக்கு போட்டாங்க. அந்த ஞானசுந்தரி விசில் அடிச்சவங்க தான், விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க தான். அவங்கள கட்சி விட்டு நீக்கிருச்சு. நாங்க பெண்களின் பாதுகாப்புனா சமரசம் பண்ண மாட்டோம். ஆனா எல்லாம் கதை, எல்லாம் போய் பரப்புற வெளிப்படைத்தன்மையோடு நிர்வாகத்தை செய்வாங்களாம். வெளிப்படைத்தன்மையோட எப்படி? இங்க வா, இங்க வந்து பேசு, அங்கன்னு கூச்சல் போடாத, இங்க வா. இல்ல அவங்க பேச அவங்க தகுதி இல்லையா? அங்க கூச்சல் போடாத, நான் இதை விட போடுவேன். பேச பேச கருத்து பதில் இருக்கா? கூட்டத்தில் கோயந்தா போறது வீரம் இல்ல, தனியா நிக்கணும், அதான் வீரம். இப்ப கர்நாடகாவுக்கு போறேன்னாரு விஜய். கர்நாடகாவுக்கு விஜய் போறாருன்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல. திரும்ப ரத்தாயிச்சு பண்ணணும்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல. ஊடகங்கள்ல செய்தி கசியுது. என்ன எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்ல. இத சொல்றாங்க, கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்த என்ன தவறுன்னு. பேச்சுவார்த்தைங்கிறீங்க, பேச்சுவார்த்தை மூலமாக காவிரி சிக்கலை தீர்க்க முடியுமா? பேச்சுவார்த்தை மூலமாக காவிரி சிக்கலை தீர்க்க முடியாத நிலைமை 1970ஆம் ஆண்டு உருவாகிவிட்டது. எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தி, கருணாநிதி பேச்சுவார்த்தை நடத்தி, ஜெயலலிதா பேச்சுவார்த்தை நடத்தி எந்த பேச்சுவார்த்தையும் உடன்பட்ட தீர்வை எட்டப்படல. போய் உட்கார்ந்து டி.கே. சிவகுமாரோட பேசுவார். அங்க ஒரு தமிழ தண்ணி வைக்கப்பட்டிருக்கும். அந்த தண்ணியை கொடுத்தாதான் இந்த தண்ணியை குடிப்பன்னு தளபதி சொல்லிட்டாரு. தளபதி எப்படிப்பட்ட மனசு கொண்டவர்? டி.கே. சிவகுமார கெஞ்சினாரு, கதர்னாரு, பதர்னாரு, கண்ணீர் விடுச்சாரு, என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு தளபதி. ஆனா டி.கே. சிவகுமார் தெரியல, தளபதி பாவம் என்ன பண்ணுவார்? இதை சொல்றதுக்கு தான். வேற என்ன? உங்களுக்கு வாசிப்பு திறன் கிடையாது, எனக்கு தெரியும். இங்க இருக்காங்க அறிஞர்கள், ஐயா நாஞ்ச சம்பத்து, ஐயா வைகை செல்வன். காவிரி சிக்கல் குறித்து நீங்க படிச்சு பாருங்க. இல்ல கஷ்டமா இருக்கா? சார்ஜ் பிட்ல போட்டு பாரு. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அத்தனையும் தோல்வி. பேச்சுவார்த்தை மூலம் காவிரி சிக்கலை தீர்க்க முடியாத நிலைமை எட்டியவர் தான் காவிரி நடுவர் மன்றம். பணகட்ட படியில கடந்து வந்து 177.25 டிஎம் தண்ணியை தரணும் கர்நாடக அரசு. தரமாட்டன் டி.கே. சிவகுமார் சொல்றாரு. அப்ப சட்டவாட்டம் நடத்தணும். ஆனா டி.கே. சிவகுமார் பேச்சுவார்த்தை நடத்த வர. நாம சுதந்திர கொண்டாடுற வேளையில ஆகஸ்ட் 15 அதிகாலையில் கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவன் வந்து மாட்டை தேடி போறான் காட்டுக்குள்ள.
மான் வேட்டையாட போனாங்கிற குற்றச்சாட்டை சொல்லி பழைய சுமத்தி காக்கைக்குரிய சுடுவது போல 3 தமிழரை கே சிவகுமார் அரசு சுட்டுக் கொண்டிருக்கு. இதுக்கு தமிழ்நாடு அரசோட எதிர்வினை என்ன? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கொடுத்த அறிக்கை தெரியுமா? விசாரணை குழு அமைக்கணும். கொலை நடக்குதுன்னா கொலை வழக்கு போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்து. அதான் சொல்லணும். எதுக்கு விசாரணை குழு? விசாரணை குழு அமைச்சா அந்த விசாரணை குழு அறிக்கையை சமர்ப்பிக்க 6 மாத காலம் 1 வருஷம் ஆகும். அதுக்குள்ள மொத்தமா முடிஞ்சிடும். எல்லாம் மறந்து கடந்து போயிருவோம். அப்புறம் சொல்றாரு இது போன்று இனிமே இந்த சம்பவம் நடக்காம பாத்துக்கணும். எப்படி மயிலர் கால கே சிவகுமாருக்கு வருடி வருகிறார். கே சிவகுமார் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எங்க மாநில நிர்வாகத்தின் தலையிடாத, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு. ஏன் யாருக்கும் கோபம் வரல? ஏன் யாருக்கும் ரோசம் வரல? சொன்னது முதலமைச்சர் விஜய் நோக்கி. இங்க பொங்கல இங்க கத்துற கே சிவகுமார் அரசு கேவலப்படுத்துது. விஜய் கர்நாடக விஜய் படத்தை போட்டு சிறப்பு மேல போடுறான். என்ன பண்ணீங்க? கே சிவகுமாருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தத தாவேக்கா 3 தமிழர்கள் கர்நாடக காட்டுக்குள்ள கொலை செய்யப்படுறாங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? ரோசம் வந்துச்சு அவருக்கு, கோபம் வந்துச்சு அவருக்கு. இனிமே சுடாதீங்கன்றார். இனிமே சுடாதீங்க. சுட்டதுக்கு 2 கண்ட மாட்டார் அவரு. அது எதை பத்தி கவலை இருக்குது? பெண்களின் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் அதிரடி படங்கிறாங்க. கேட்கிறப்ப சிங்கப்பெண் அதிரடி படை பேர் நல்ல கம்பீரமா இருக்கு. உள்ள பார்த்தா ஒண்ணு இல்ல. விஜய் மாதிரியே எப்படின்னா சொல்லுவாங்கல்ல, ஸ்னேகா ஸ்னேகா அந்த பேர்ல தாண்டா விழுந்துட்டேன்னு. அந்த மாதிரி சிங்கப்பெண் அதிரடி படைக்கான அதிகாரம் என்ன? எந்த அதிகாரமும் இல்ல. வழக்கு போடவோ இல்ல விசாரணை பண்ணவோ புலனாய்வு பண்ணவோ எந்த அதிகாரமும் இல்ல. அவங்க ரோந்து போகலாம். தமிழ்நாட்டில் பெண்கள் விகிதம் 4 கோடி. ஆனா இங்க இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில இருக்கக்கூடிய எண்ணிக்கை 2565 பேர். அது 5000 மாறினா கூட 4 கோடி பெண்களை இந்த 5000 பேர் ரோந்து போய் எப்படி காக்க முடியும்? இதுல நாங்க போதையை ஒழிச்சிட்டோம், 717 கடையை முடிட்டோம்ங்கறாங்க. என் அன்பு சொந்தங்களே, ஐயா ஸ்டாலின் ஆட்சி காலத்துல 500 கடை மூடப்பட்டிருக்கு. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல 500 கடை மூடப்பட்டிருக்கு. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல 500 கடை மூடப்பட்டிருக்கு. எல்லா ஆட்சி காலத்தையும் தலா 500 கடை மூடப்படுது. ஆனால் மதுவிலக்கை நோக்கி எந்த அரசாவது போயிருக்கா? இதே தாவேக்கா சொல்லட்டும், மதுவிலக்கு எங்கள் குறிக்கோள் சொல்லட்டும். மதுவிலக்கு குறிக்கோள்னு நாங்க போதையை நாங்க ஒழிக்க போறோம். இதுல மாராத்தன்ல ஓடி நாங்க போதையை ஒழிக்க போறோம். எப்படி ஒழிப்பீங்க? அதாவது நாங்க போதைக்கு எதிராக நாங்க பரப்புரை பண்றோம், விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். விழிப்புணர்வு ஏற்படுத்துவது பரப்புரை செய்வது ஒரு அரசின் வேலை இல்ல. அதை ஒரு சாமானிய அதிகார வலிமை இல்லாத இயக்கம் செஞ்சு போயிடும். உன் வேலை என்ன? கண்டா இல்லாத, அபின் இல்லாத, மெத்தப்பட்ட இல்லாத ஒரு சமூகம் படைப்பது. 3 மாசத்துல ஊழல் ஒழிச்சிட்டாங்க. அதே போல 6 மாசம் எடுத்து போதை ஒழிங்க. முதல்ல அமைச்சர் சரத்தை அந்த பொறுப்பை நீக்கி விடுங்க. என்ன தார்மீகம் இருக்கு? போதையை ஒழிப்பீங்கன்னா அந்த போதையில மது வருமா வராதா? மது விலக்குத்துறை அமைச்சர் மது விற்பனைத்துறை அமைச்சரா மாறுறாரு. மதுவை அக்கா இங்க வாக்கா, இங்க வா. சும்மா குறுக்க பேசக்கூடாது. என்ன கட்சி? ஏய் பேச இங்க வாடா. இருங்க. குறுக்க பேச. பேசாத. 3 பேர் இருக்காங்க. பேசுவாங்க. வா நீ தகுதி பத்தி இங்க வந்து பேசுறடா. இருங்க. என்ன பேசுறடா? இருங்க. அடுத்து நம்மால 2 பேர் பேச போறாங்களே. இருங்க. இங்க வா. ஏங்க உட்காருங்க. சார் உட்காருங்க. கார்த்தி தொடருங்க. நான் கேள்வி வைக்கிறேன், குற்றச்சாட்டு வைக்கிறேன், விமர்சனத்தை வைக்கிறேன். பதில் சொல்ல தானி இருக்குன்னா வாய முடிட்டு. இல்ல பதில் சொல்ல முடியாது, கத்தி கூப்பாடு போடுவேன், கூச்சல் போடுவேன், கத்து. நான் அங்க இருந்து வந்தால்தான் இந்த கும்பல்ல கத்ததான் எங்களுக்கு தெரியும். கேள்வி இல்ல அவங்க பேச மாட்டாங்களா? நான் எளிமையா கேட்கிறேனே. விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் பேசினார். ஐயா விஜய் மதிப்பிற்கும் போட்டதற்குரிய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் பேசுறார். பேச சொல்றாரு, என் தங்கை வித்யாவோட இறப்புக்கு இணையானது தங்கை அனிதாவோட இறப்புங்கிறார். நான் ரொம்ப வருத்தப்பட்டேங்கிறார். இப்ப தமிழ்நாட்டில் நீட்டு விலக்குக்காக மசோதா போடப்பட்டிருக்கு, தீர்மானம் போடப்பட்டிருக்கு. திமுக, அதிமுக, தாவேகான்னு 6 முறை இதுவரைக்கும் மசோதா தீர்மானம் போடப்பட்டுச்சு. ஆனா இந்த மசோதாவுக்கு தீர்மானத்துக்கு மதிப்பு வரணும்னா ஜனாதிபதி ஒப்புதல் தரணும். ஜனாதிபதி ஒப்புதல் தரணும்னா நாடு முழுக்க போராட்டம் அடிக்கணும். ஏன்னா ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. 2014 ஜல்லிக்கட்டு தடை போட்டாங்க, உச்சநீதிமன்றம் தடை போட்டுச்சு. அதுக்கு பிறகு தமிழக சட்டமன்றத்தில் மசோதா இயற்றப்பட்டு அந்த மசோதாவுக்கு 10 நாள்ல அன்றைக்கு இந்த ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் கொடுத்தார். காரணம், தமிழ்நாடு முழுக்க போராடிய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள். அதே போல நீட்டு விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல்னா தமிழ்நாடு முழுக்க போராட்டம் அடிக்கணும். இங்க போராட்டத்தை தாவேக்கா செய்ய வேண்டாம், நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். மெரினா கடற்கரை திறந்து விடுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது முகத்துல கைக்குட்டை கட்டிட்டு வந்தாரே உங்க தளபதி, இப்ப மெரினா கடற்கரை திறந்து விடாம மெரினா கடற்கரை பக்கம் கருத்தட்டை போட்டுக் கொண்டு போனாலே ஏன் உங்கள் காவல்துறை கைது பண்ணது காரணம். அதனால மெரினா கடற்கரை உட்கார்ந்து போராடி தமிழ்நாடு முழுக்க புரட்சி வெடித்தாதான் ஜல்லிக்கட்டு தடை நீக்கப்பட்டது போல நீட்டு விலக்கு சாத்தியப்படும். அப்படி ஜல்லிக்கட்டு போல நீட்டு விலக்கு சாத்தியப்பட மெரினா கடற்கரை திறந்து விட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய்க்கு தானே இருக்கா? ஒருபோதும் இல்ல. பாஜகவை எதிர்க்கிறதுல திமுக கோட்டை விட்டுச்சு, எனக்கு விமர்சனம் இருக்கு. அவங்க சரியா இருக்கல, நான் விமர்சிக்கிறேன், நான் இருக்கிறேன். ஆனா தாவேக பாஜக பேரை உச்சரிக்க துணிவு இருக்கா? தமிழ்நாட்டில் அவர் கட்சி ஆரம்பிச்ச முத நாளே பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொன்னவருங்க. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அங்க போய் காலில் விழுந்துறது. இப்ப போன வாரம் என்ன சொன்னார் விஜய்?
நான் ஒருபோதும் வந்து இந்த டீல் லிமிட்டேஷனை ஏற்க மாட்டேன், செய்யக்கூடாதுன்னாரு. இன்னைக்கு அமித்ஷா பக்கத்தில் உட்காந்து ஏத்துக்கிட்டாரு. ஏன் ஜி கோச்சுக்கு வரல? மத சார்பற்ற சமூக நீதி உங்க கோட்பாடுங்கிறீங்க. மத சார்பற்ற சமூக நீதி உங்க கோட்பாடுனா மத சார்பு கொண்ட வந்தே மாதரம்ங்கிற பாடல் உட்படுத்தப்படுது. தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் கண்டனம் என்ன? நாங்க குளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டோம், போடுங்க, பிரச்சனை இல்ல. அதே போல இந்த ஆளுநர் ஒரு தடவை ஆளு புரோட்டா போடுங்களேன். ஏன் போட மாட்டேங்க? ஆளுநர் பேசுங்களேன். நாங்க வெற்றி பெற்றோம், வெற்றி பெற்றீங்க. உங்களை விட பெரிய வெற்றி பெற்றாங்க ஜெயலலிதா அம்மையார். 91 224 இடம். நீங்க பெரும்பான்மை இல்ல 107 108. ஜெயலலிதா அம்மையார் 224 வெற்றி பெற்றாங்க. 224 இடத்துல வெற்றி பெற்ற ஜெயலலிதா அம்மையார் 96ல 4 இடங்கள் தான் வெற்றி பெற்றாங்க. பர்கூர்ல ஜெயலலிதா தோத்து போனாங்க. பெரிய பெரிய சர்வாதிகாரிகளை, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை, பெரிய பெரிய பேரரசுகளை மக்கள் வீழ்த்திருக்காங்க. நீங்க ஏமாத்திரம். இந்த 3 மாத ஆட்சிங்கிறது மாற்றம் இல்ல, மோசமான துர்நாற்றம். தமிழ்நாட்டில் இருந்த காலம் இந்த 3 மாத கால ஆட்சியில நாங்க சொல்றோம் அது விஷம், வாயில வைக்காதீங்கிறோம். இல்ல குடிச்சு பார்ப்பேன் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒரு 6 மாசம் கழிச்சு தொண்டையை கம்மும், அப்புறம் ஒரு 10 மாசம் கழிச்சு நெஞ்ச வலிக்கும். ஒரு வருஷம் முடிஞ்சிடும். பார்க்கத்தானே போறேன். இன்னைக்கு கத்துற ஆட்கள்லாம் ஒரு வருஷம் கழிச்சு நான் வர போறேன். அப்ப எத்தனை வரைக்கும் பார்ப்போம். கரண்ட் பில்லு ஏறுது, ஐயோ அம்மான்னு வாயில வைத்து அடிச்சுக்கிறேன். என்ன பண்ணு? பக்கத்துல வந்து விசில் அடி. நான் விஜயோட விசிறி, நான் விஜயோட பயங்கர விசிறி. என்ன கரண்ட் போச்சு விசிலுக்கு வந்துட்டு 5 ஆண்டு காலம் தப்பிக்க முடியாது. நான் என்ன விரும்புறேன், தனிப்பட்ட முறையில் விஜய் 5 ஆண்டு காலம் உட்கார்ந்துக்கணும். ஆட்சி கலைஞ்சிடக்கூடாது. கலைஞ்சா ஐயோ அம்மா ஆட்சி கலைச்சிட்டாங்க ஒப்பாரி வச்சுருவாரு. அவரோட 100 நாள் ஆட்சிங்கிறது கலப்பர கால ஆட்சியை போல ஒரு மோசமான ஆட்சிக்கான தொடக்கம், ஒரு தீமைக்கான தொடக்கம். இது மாற்றம் இல்லை, முழுக்க ஏமாற்றம். விவாத அரங்கத்திற்கு நெறியாளராக இருக்கிற என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நண்பர், கேள்வியின் நாயகன் ரங்கராஜ பாண்டே அவர்களே, விவாதிப்பதற்கு வருகை தந்திருக்கிற நண்பர், இப்படி இருந்தா எப்படி பேசுறது? இல்ல ஒரு கொஞ்சம் ஒரு அடிப்படை நாகரிகம், கொஞ்சம் பொறுமையா இருக்கு. உரையாற்றுவதற்கு வருகை தந்திருக்கிற நண்பர் ராஜீவ் காந்தி, இடும்பாவனம் கார்த்திக், தம்பி காரை கொடுத்துட்டா, நண்பர் கோவை சத்யன், எங்கள் தரப்பில் விவாதிக்க வந்திருக்கிற யாருமே நிதானம் விளக்கதை ஏற்க முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. விவாதிக்க வந்திருக்கிற என் நல்ல நண்பன் வைகை செல்வன், அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற பார்வையாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நம்ம சொல்லுவோம், ஆமாங்க சொல்லுவோம், சொல்லுவாங்க, உட்கார்ந்தா சொல்லுவாங்க, உட்கார்ந்தா தலைங்க. ஆமா ஆமா யாருமே ஏற்கனவே சொல்றேன். ஆமா உட்காரு சொல்ல பேச சொல்ல நம்ம விலை கொடுப்பு உட்காரு. ஆமா 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 கரெக்டா ஏற்க முடியாது. எப்படி ஏற்க முடியும்? நான் சொல்றேன் உட்காரு, கொஞ்சம் உட்காரு, கொஞ்சம் உட்காரு. நம்ம வாபசாக சொல்லுவோம், இருங்க, நம்ம வாபசாக சொல்லுவோம். நான் சொல்றேன், ஆமா உட்கார்ந்தா தானே. உட்காருங்க. ஆமாங்க ஆமா உட்காரு. ஏற்க முடியாதுண்ணே. ஆமா நான் சொல்றேன், உட்காருங்க. திமுகவை சேர்ந்த சகோதரர்கள் மேடையை விட்டு கீழே இறங்குங்க. தப்புங்க. யார் நியாயப்படுத்துவா? திமுகவை சேர்ந்த சகோதரர்கள் மேடையை விட்டு கீழே இறங்குங்க. உட்காருங்க. தப்புங்க, ஏற்க முடியாதுங்க. யார் தயவு செய்து கீழே வாங்க. உட்காருங்க. அவர் மன்னிப்பு சொல்லுவான். அண்ணே தம்பிங்களா, அண்ணே விவாதம் பண்ண முடியாம அவதூறுல வீழ்த்தலாம் பாக்குறாங்க. அவதூறுல ஒண்ணு திமுக வீழ்த்தி விட முடியாது. பல அவதூறுல கடந்து வென்றிருக்கோம். நம்ம உட்காருவோம், அவங்க வாதத்தை வைக்கட்டும். கடமை கண்ணிய கட்டுப்பாடு உட்காருவோம். நான் வைக்கிற போது அவர் வாதத்தை வைக்கட்டும். அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தியது மிக தவறானது மட்டுமல்ல, மிக மோசமானது. அவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். அவர்
பொது வழியில மன்னிப்பு கேட்கட்டவர் நம்ம உட்காருவோம். பொது வழியில அவர் மன்னிப்பு கேட்ட நம்ம உட்காருவோம். நீ உட்காருங்க, நீ உட்காருங்க. கழக தொண்டர்கள் உட்காருங்க. அவர் வந்து மேடையில் ஆரம்பிக்கிற போது அதற்கான மன்னிப்பு கேட்டு ஆரம்பிக்கணும். அந்த வார்த்தையை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. உட்காருங்க, 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 உட்காருங்க. கழக தொண்டர்கள் தயவு செய்து உட்காருங்க. வாதத்தில் வீழ்த்த முடியாதவர்கள் அவதூறாக பேசுவார்கள். அவதூற கடந்து வந்த இயக்கம் தான் அந்த இயக்கம். நீங்க உட்காருங்க, நீ உட்காருங்க. அண்ணன் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து அண்ணன் பேசினது எந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்க முடியாது, எந்த மேடையிலும் ஏற்க முடியாது, கடுமையான கண்டனத்துக்குரியது. நோ டவுட். அதை யாரும் ஏற்க மாட்டார்கள், யாரும் ஏற்க மாட்டார்கள். என்னுடைய அண்ணன் தான் அதில் குழப்பமே இல்லை. இருங்க இருங்க இருங்க, நமக்கு ஆடியோ கேட்கல, நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து பேசின என்ன தெரிஞ்ச பிறகு நமக்கு வந்து அதில் ஏற்படுறதுக்குள்ள ஒரு குழப்பம் இல்லை.